श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सतसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमोदिवे नमः पृथिव्ये नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடனால் அவதிப்படுகின்றேன், அதற்கான கடவுளை கூறுங்கள். கடன் தொல்லையில் அதிகமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலையுடைய மனிதர்களுக்கு இப்போ ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாமி சொல்லியிருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி ஏதாவது சுவாமி இருக்கா கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி பண்ணுற சுவாமி அப்படின்னா 5 தேவதைகளை நம்ம வழக்கத்தில் வச்சுருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன அப்படின்னு, ருணம்னா கடன், ருண விமோச்சனர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். அந்த சுவாமி திருவாரூரில் இருக்குது. ஒரு சில இடங்களில் அதிலே எழுதி போட்டிருப்பா ருண விமோச்சனர் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த சாமிக்கு மற்ற சாமிக்கெல்லாம் லட்சணம் சொல்கிறோன்னா, இப்போ விநாயகர்னா யானை தலை இருக்கும், சண்முகர்னா 6 முகம் இருக்கும் அப்படின்னு. இவர் லிங்கம். இந்த லிங்கத்துக்கு பேர் ருண விமோச்சனர்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த தலத்தில் போய் நாம் வழிபாடு பண்ணினால் கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ருண விமோச்சன கணபதி அப்படின்னு கானாபத்தியத்தில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கா, ருண விமோச்சன கணபதின்னு. அந்த கணபதிக்கு மூல மந்திரங்கள் எல்லாமே இருக்குது, வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம உபாசனை பண்ணினால் கடன் தொல்லையிலிருந்து, அதாவது விரதம் இருக்கிறது. ஏன்னா அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே கடனில் இருக்கிறவா சிறப்பாக ஒரு பூஜை எப்படி பண்ண முடியும்? அதனால் விரதம் இருக்கிறது, பட்னி இருக்கிறது, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை ருண விமோச்சன கணபதி அப்படிங்கிற கணபதியை வணங்கினால் அதுவும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை பெரிதும் நீக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர். உடனே நம்ம முடிவு பண்ணிடலாம், காசினா காசிக்கு போக சொல்கிறார். கடனில் தொல்லைப்பட்டுருக்கிறோம், எப்படி காசிக்கு போக முடியும்? விஷயம் அது இல்லை. அதாவது பழைய காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு தாண்ட முடியாத ஒரு சூழல். அதில் யாராவது காசிக்கு போயிட்டு வந்தால் அவள் பானலிங்கம் எடுத்துகிட்டு கோயில்களில் அதை பிரதிஷ்டை பண்ணுவாள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கும் சில கோயில்களில். அந்த காசி விஸ்வநாதர் சன்னதியாக இருந்தாலும் சரி, இல்லை காசி விஸ்வநாதர் அப்படிங்கிற பெயர் கொண்ட லிங்கமாக இருந்தாலும் சரி, அது அனைத்து விதமான கர்மாவையும் அழித்து கடனை நிவர்த்தி பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்புலத்தார் அப்படின்னு சொல்கிறவங்கள, சிரார்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாளோ இல்லையோ, அவளும் இந்த கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர்கள். இப்போ இறந்தவர்களுக்கு சில கடமைகளை நம்ம அந்த அவசரத்தில் செய்யாமல் விட்டுருவோம், இல்லை நாள் கூட மறந்துடும், இல்லை. ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு கடனாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய உடல், ஒரு மனித உடல் தாங்கி இருக்கக்கூடிய ஓத்திரம், இப்போ வாழக்கூடிய ஓத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள 3 ஆன்மாக்களுக்கு கடன் பட்டிருக்கிறார்கள். அந்த 3 ஆன்மாக்கள் நினைத்தால் இந்த மனித உடலை வளப்படுத்தவும் நலப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். அதனால் பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணினால் கடனானது கொஞ்சம் கொஞ்சமாக தானாக குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை. நிறைய பேர் குலதெய்வமே தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொன்னால் அவங்க இந்த கடன் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் ஒரு சில தசாபுத்தி வந்ததுன்னா கடனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான காலத்தினால் கடன் படுபவர்கள்னு சொல்லுவாங்க. தான் கடன் படுறது வேற, எங்கேயாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது வேற. அந்த மாதிரியெல்லாம் கடனில் வெவ்வேறு விதமான விஷயம் இருக்குது. பஞ்சருணாகான்னு சொல்கிறா, 5 விதமான கடன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா. அந்த மாதிரி அனைத்து விதமான கடன் தொல்லைகளிலிருந்தும் விடுவிப்பதாக குலதெய்வத்தை சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது. கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ தேவதை இருக்குது. அவரவர்களுடைய சூழலும் பிரார்த்தனை முறைகளும் எந்த சூழலில் ஒத்து வருகிறதோ அதை வணங்கி கடனிலிருந்து விடுபட பிரார்த்திக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.